Praise the Lord. Shalom. We have come to the day 33 of our fasting. We have 7 days more to go. This morning, let me read a verse from Philippians chapter 4, verse 6. காலவேளையில் நம்ம ஒரு வசனத்தை படிப்போம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். Be anxious for nothing, but everything in prayer and supplication with thanksgiving, let your requests be made to the God. Amen. ஒன்றதுக்கும் நீங்கள் கலங்காதீங்க. வசனம் சொல்லுது, ஒன்றதுக்கு கலங்காதீங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஜெபிங்க, விண்ணப்பத்தை ஆண்டவருக்கு தெரிவிங்க. சொல்லுது, do not be anxious of nothing. பயப்படாதீங்க. காலை வேளையில் பயந்துட்டு இருக்கிறீங்க, எது கொண்டு பயந்துட்டு இருக்கீங்களா? பயப்படாதீங்க. இந்த பயத்தை ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டு ஆண்டவர்கிட்ட என்ன செய்ய போறீங்கன்னா, ஜெபிக்க ஆரம்பிங்க. உங்களுடைய தேவைகளை சொல்லுங்க. உங்களுடைய தேவை இருந்தால் சொல்லுங்க. அதே இல்லை சோஸ்தரிக்க இந்த காலை வேளையில் ஆரம்பிங்க. இன்னும் ஒரு 7 நாள் இருக்கிறது. டெஃபினட்டாக நீங்கள் நன்மையை பார்ப்பீங்க. Instead of anxious, instead of being sad, come on, cheer up, because God is about to do great things in your life. So God is asking us this morning, rise up, give thanks to the Lord, bring your pray to the Lord, and bring your requests, your supplication to the Lord. Let Him know all your needs. Definitely you will see the things are moving. Hallelujah. கவலைப்படாதீங்க. ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார். God bless you.